ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு புது லொக்கேஷனுக்கு நான் வந்திருக்கேன். இங்கே இப்போ கூர்க் இந்த லொக்கேஷன். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ இன்னும் நிறைய வீடியோ நான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி காலையில் எனக்கு பேசினார். அந்த சந்துக்கு போகும்போது எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாருக்குமே ஒரு விதமான கவலை, ஒரு விதமான டிப்ரெஷன், ரொம்ப டிப்ரெஷன் தான். எல்லாரும் கேட்டாலும் டிப்ரெஷன் தான் சொல்லுவாங்க. இப்போ யாராவது ஒரு சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஹவ் கேட்டு பாருங்கள், ஃபைன் சொல்லுவாங்க. ஆனால் முழுமையாக சொல்ல மாட்டாங்க. உங்களுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா போதும், ஒரு நாளெல்லாம் உட்காந்து ப்ராப்ளத்தையே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன் எல்லாருக்கும் ஏன் இது கவலையும் நிந்தையும் பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்குது? அப்போது ஆண்டவர் ஒரு மெத்தடை ஒன்று சொல்லி கொடுத்தாரு. எல்லா பிரச்சனையும் காட்டிலும் ஆண்டவர் ரொம்ப பெரியவர். இங்கே பாருங்கள், மலைகளை பாருங்கள், செடிகளை பாருங்கள், இவ்வளோத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். இதை விடவா அவங்களோட பிரச்சனை எல்லாம் பெருசு? இது உண்டாக்குனவரே ஆண்டவர் தான். இந்த வானத்தையும் பூமியும் பாருங்க, இந்த மலைகளை பாருங்க, செடிகளை பாருங்க, மரங்களை பாருங்க, இது எல்லாமே ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் நம்மளுக்காக. இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாம் ஒரு கால் தூசிக்கு சமம். அப்போது ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு இதை சொல்ல சொன்னார். அந்த மோசை கதை, அந்த பைபிளில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அந்த மோசஸ் கதைலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் நான் இதை சொல்லிடுறேன். மோசஸ் பார்த்தீங்கன்னா இது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் இல்லையா, கையில் ஒரு கொம்பு வச்சுருப்பார். அப்போ கொம்பு வச்சுட்டு இருக்கும் போது அந்த ஆலிவ் ட்ரீ அதுக்கு அடியில் உட்காந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு ஃபயர் மாதிரி அந்த ட்ரீயில் அப்படியே அந்த ஃபயர் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ மோசஸ் பார்க்குறாரு. அதை பார்க்கும் போது ஆச்சரியப்படுறாரு. என்னென்னா அந்த ட்ரீ பற்றி எரியுது, ஆனால் ஒரு இலை கூட பற்றவே இல்லை. அப்போ ஆண்டவர் மோசஸ்னு கூப்பிடுறாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இஸ்ரவேலோட கண்ணீரை நான் கண்டேன், நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு நீ வரணும். அப்போ மோசஸ் சொல்கிறாரு, என்னால் முடியாது ஆண்டவரே, எனக்கு திக்கு வாயி, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வாயிலிருந்து நான் பேசுவேன். அந்த எக்ஸோடஸ் பைபிள், ஹோல் டெஸ்டமெண்ட் பைபிள் கிடச்சதுன்னா கூட நீங்கள் வாங்கி படிங்க. அதில் எக்ஸோடஸ்னு ஒரு புக் இருக்குது. அதில் ஃபுல்லாக இந்த மோசஸ் கதை தான். அதில் மோசஸ் என்னென்னோ ட்ரை பண்ணுறாரு. இது என்னால் முடியாதுன்னு சொல்ல தான் ட்ரை பண்ணுறாரு. என்னால் இது முடியாது ஆண்டவர், அது முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வாயிலிருந்து நான் பேசுவேன். அப்போ நான் எந்த நாமத்தில் நீ வந்திருக்கேன்னு ஜனங்க கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது மோசஸ் சொல்லுவார், இது ஆண்டவர் சொல்லுவார், உன் கையில் இருக்க அந்த தடி, அந்த ஆடு மேய்க்கிற தடியை கீழே போடு, அது போட்டோன்னே பாம்பாக மாறிடும். இது ஒரு அடையாளம். ஸோ அந்த தடியை, மோசஸ் குறித்த அந்த தடியை வச்சு தான் நான் பேச போகிறேன். அப்போது அந்த தடிக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்துட்டாரு. அப்போ என்னன்னா, என்ன பிரச்சனை, என்ன மோசஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த தடியை வானத்துக்கு நேராக உயர்த்துவாங்க. ஹார்ன், இங்கிலீஷில் அது ஹார்ன்னு வரும். அந்த வானத்துக்கு நேராக உயர்த்தும் போது எல்லா மிரக்கல்ஸும் நடக்கும். அந்த ராஜா கிட்ட போய் அந்த தடியை கீழே போடும் போது அந்த தடி பாம்பாக மாறிடுச்சு. திருப்பி அந்த பாம்பை எடுக்கும் போது தடியாக மாறிடுச்சு. அதுதான் இன்னொரு அற்புதம். திருப்பி அந்த தடியை தூக்கி தண்ணியில் அடிக்கும் போது அந்த தண்ணி ரெட் கலராக ரத்தமாக மாறிடுச்சு. அது இன்னொரு அற்புதம். ஈவன் அந்த செங்கடலையே, அந்த செங்கடலுக்கு நேரம் உன்னோட கோலை மேலே நீட்டு அப்படின்றாரு. அப்போது அந்த தண்ணியே விலகிருச்சு. ஸோ ஆண்டவர் அந்த தடியை செலக்ட் பண்ணதுனால, அதில் ஒரு அற்புதத்தை அதில் வச்சதுனால அந்த தடியை மேலே தூக்கி அவ்வளோ அற்புதமும் அதில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ அந்த தடிக்கு பதிலாக இப்போ நம்மளுக்கு ஜீசஸ் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீசஸை தந்துட்டார். ஸோ உங்கள் பிரச்சனை என்ன லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் ஜீசஸை உயர்த்தி பிடிங்க. இயேசுவோட நாமத்தை உயர்த்துங்க. இப்போது மோசஸ் இப்படி அந்த அந்த கோலை வானத்துக்கு நேராக உயர்த்தி அற்புதம் நடத்தினாரோ, அதே மாதிரி ஜீசஸை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. இப்போது ஆண்டவர் நம்மளுக்கு தந்த கோல் ஜீசஸ் தான். அப்போது உங்கள் பிரச்சனைக்கு நேராகவும் சரி, உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, உயர்த்துங்க. ப்ரேயரில் ஜீசஸ் உயர்த்தி பேசுங்க. எங்கே பார்த்தாலும் ஜீசஸ் உயர்த்திக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்காக கொடுத்த கோல் ஜீசஸ் தான்.
அந்த அந்த கோல் தான் நம்மளுக்கு வந்து திருப்பியும் மறுவாழ்வு தரும். எல்லாத்துலேயும் சரி, உங்கள் பிஸ்னஸ்லையும் சரி, உங்கள் ஃபைனான்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயும் சரி ஜீசஸை வந்து உயர்த்துங்க. என்னோடய ஃபைனான்ஸில் வந்து நான் ஜீசஸை உயர்த்துறேன், என்னோட ஃபெயிலியரில் நான் ஜீசஸை உயர்த்துறேன். அப்போ அது உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக மாறும். இது வந்து ஆண்டவர் வந்து இன்னைக்கு காலையில் இதை உங்ககிட்ட சொன்னார். அப்புறம் மோசஸ் கதையை சொன்னால், மோசஸ் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாலே ஒரு பெரிய சாட்சி. அது 1000 வருடத்துக்கு முன்னாலே பேர் சொல்லி அல்லது தேவன்றது நீங்கள் இதுலேயே நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்வோன் வந்து கட்டளை இடுறாங்க. அப்போது இஸ்ரேலில் இருக்க ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு எல்லாமே கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த மோசஸோட அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து தொட்டிலில் வச்சு தண்ணியில் அனுப்புகிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஸ்டோரி, நீங்கள் புக் எடுத்து கூட நீங்கள் வாசிங்க. அது எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த குழந்தை வந்து தண்ணியில் மிதந்துக்கிட்டே போகுது. கடைசியில் அந்த ராணிக்கிட்டேயே போயிடுது. அப்போ அந்த ராணி வந்து குழந்தைய பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாங்க. அங்கேயே கடவுளோட கிரேஸ் வந்து அங்கே வந்துருச்சு அந்த குழந்தை மேலே. ஏன்னா எத்தனையோ குழந்தைய பார்த்துருப்பாங்க, ஆனால் இந்த குழந்தைய பார்க்கும்போது ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா கடவுளோட கிரேஸ் வந்து அந்த குழந்தை மேலே வந்துருச்சு. ஏன்னா அப்போவே ஆண்டவர் வந்து தீர்மானம் பண்ணிட்டார் அந்த குழந்தைய பற்றி. ஸோ அந்த குழந்தைய எடுத்து அவங்க வளர்க்குறாங்க. அந்த வளர்க்குறது யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா மோசஸ் அவங்க அம்மாக்கிட்டே தராங்க. அந்த ராணிக்கு தெரியாது இதுதான் மோசஸ் அம்மான்னு. ஸோ அவங்க மோசஸோட அம்மா தான் அந்த குழந்தைய கடைசியில் வளர்த்தது. அரண்மனையில் வச்சு அந்த குழந்தைய வளர்த்துறாங்க. அப்புறம் அங்கே அந்த இஸ்ரேல் மக்கள் பண்ணுற கொடுமை எதுவுமே அவர் தாங்க முடியாத ஒரு ஆடு மேய்க்கிறவராக அவர் போகிறார். அங்கே தான் ஆண்டவர் வந்து மோசஸை வந்து மீட் பண்ணுறார். ஸோ அந்த இன்சிடெண்ட்லாம் நீங்கள் பைபிள் படிக்கும் போது நீங்கள் பாருங்கள், இதுதான் ஆண்டவர் வந்து செய்த அற்புதம், பயங்கரமான அற்புதம். ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் நான் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பீங்க. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை படிங்க ப்ரோ தமிழில். ஐசாயா 55:8, தமிழில் ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, அவர் நம்மளை குறித்த ஒரு பிளான் வந்து பெரிய பிளான். நம்ம வந்து என்னென்னவோ ட்ரை பண்ணுறோம், இப்படியா அப்படியா, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு நம்ம இஷ்டத்துக்கு வந்து லைஃப்பை வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவரோட நினைவுகளை யாருமே யோசிச்சு கூட பார்க்கறது இல்லை. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த பைபிள்லேயே அவரோட நினைவு என்னான்னு போட்டிருக்குது. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து லைஃப்னா என்னான்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த நம்ம வந்து கொஞ்சமாக தான் திங்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு சைக்கிள் கிடச்சா போதும்னு திங்க் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து உங்களுக்கு பென்ஸ் காரை தரதுக்கு ரெடியாக இருப்பார். ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பொறுமை இல்லாத அதை இழந்துடுறோம். இது அவசரப்பட்டு அதை அந்த ஆசீர்வாதத்தை எழுந்துடும். ஆக்சுவலாக கடவுளோட திட்டம் வந்து கார் என்ன ஃப்ளைட் வாங்குற அளவுக்கு அவர் திட்டம் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் நம்மளோட அந்த பாவப்பட்ட அந்த மைண்டு வந்து, குறுகிய மைண்டு வந்து என்னன்னா, எனக்கு சைக்கிள் கிடச்சா போதும், எனக்கு 2 வீலர் கிடச்சா போதும், இதோட நம்மளோட மைண்டு நின்றுது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவரோட நினைவு வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப பெருசு. அவரோட ப்ராஜெக்டில் நீங்கள் வாங்க, ஆண்டவர் கொடுக்குற ப்ராஜெக்டில் நீங்கள் வாங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவர் வந்து உங்களை குறித்து பெரிய திட்டம் வச்சுருக்கிறார். வேலையிலையும் சரி, நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். நான் அந்த சொல்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டை நான் எடுக்கலான் இருக்கேன். ஏன்னா உங்கள் வாயின் வார்த்தையினாலே ஆக கடவுதுன்றது பைபிள் வந்து திட்டவட்டமாக சொல்லுது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் உங்கள் லைஃப்லேயே ஆக போகுது. ஸோ இதை வந்து நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக நான் சொல்கிறேன். ஸோ ஆண்டவரோட நினைவுக்குள்ளே நீங்களும் வாங்க. இந்த மெசேஜ் என்னன்னு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களோட தாட் வந்து குறுகிய தாட்டாக வச்சுக்காதீங்க. எனக்கு இது போதும், எனக்கு இவ்வளோ கிடச்சா போதும்னு இருக்காதீங்க. ஆண்டவர் மாதிரி உங்களோட மைண்டையும் சரி பெருசுப்படுத்துங்க. ஆண்டவரோட நினைவை உங்கள் நினைவை ஆக்குங்க. இதுதான் இந்த மெசேஜோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ நான் கொஞ்சம் காலமாக நான் வந்து இதை பார்க்குறேன். ரிஜெக்ஷன், நிறைய பேரால் ரிஜெக்ஷன். அது ஃபேமிலி ரிஜெக்ஷனாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிஜெக்ஷனாக இருக்கலாம்,
பசங்க ரிஜெக்ஷனாக இருக்கலாம். நிறைய பேர் அந்த ரிஜெக்ஷன் ஆனாவே என்ன பண்ணுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, தப்பான வழியில் போய்க்கிறாங்க. அந்த அந்த தாட்டுக்குள்ளே அந்த பிசாசு பாருங்க, அந்த ரிஜெக்ஷன்ற ஒரு இதை கொண்டு வந்து அவங்கள லைஃபையே வந்து ஸ்பாயில் பண்ணிடுது. இது ஆண்டவர் வந்து ஆண்டவர் வந்து உலகத்துக்கு வரும்போது அவரையே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆண்டவருக்கு வந்து நல்லா தெரியும். இதில் வசனமே இருக்குது பாருங்க, லூக்கா 10:16, லூக் 10:16. சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். ஸோ உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ண கவலையப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவருக்கு வந்து நல்லா தெரியும். ஏன்னா ஆண்டவர் வந்து உங்களை குறித்த ஒரு நல்ல திட்டம் வச்சுருப்பாரு. அப்போது அந்த உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்களோட ஒய்ஃபோ இல்லை யாரோ ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா கவலையப்படாதீங்க. அது வந்து ஆண்டவர் வந்து அதை பார்த்துப்பாரு. ஏன்னா உங்களுக்கு குறித்த திட்டம் வந்து பெரிய திட்டம். அது வந்து செயல்படாத விடுறதுக்கு தான் இந்த ரிஜெக்ஷன்ற பிசாசு வந்து உள்ளே கொண்டு வரான். அதை குறித்து நீங்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறதோ, ரொம்ப அவங்கள குறித்து வருந்துறதோ, அது மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. எப்பப்போல்லாம் நீங்கள் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறீங்களோ ஆண்டவருக்குள்ளே அதிகமாக நீங்கள் வாங்க. அப்போ ஆண்டவர் வந்து உங்களை பிடிச்சிப்பார். எல்லாருமே இந்த ரிஜெக்ஷன்ற வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா நான் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ ஆண்டவர் வந்து யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா ரிஜெக்ஷன் யாராவது உங்களை ரிஜெக்ட் பண்ணாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் வந்து உங்களை உயர்த்த போகிறாருன்னு. அவங்க முன்னாலேயே ரிஜெக்ட் பண்ணுறவங்க முன்னாலேயே உங்களை உயர்த்தி காமிப்பார். ஸோ இந்த மெயினாக இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து இந்த ரிஜெக்ஷன்லேருந்து எல்லோரும் வெளியே வாங்க. அதை குறித்து கவலையோ நிந்தையோ எதுவுமே பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகமாக வாங்க. ரிஜெக்ஷன் ஆனாவே வந்து ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணாத தேவன் ஒரே ஒரு தேவன், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அவர் தான் வந்து நீங்கள் என்ன பாவம் என்ன இது பண்ணியிருந்தாலும் அவர்னால மட்டும்தான் முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். அவர் என்றைக்கும் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணவே மாட்டார். அதனால் அவர் கூட வாங்க. மனுஷங்களை வந்து நம்பாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் கூட நெருங்குங்க. இது வந்து இன்னைக்கு காலையில் வந்து ஆண்டவர் வந்து பேசின வார்த்தைகள் இது. இன்னும் நான் அதிகமாக உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னும் நான் நிறைய லொக்கேஷனுக்கு போய் நான் நிறைய மெசேஜ் நான் கொடுக்குறேன். Praise the Lord. Thank you everyone. Bye. See you soon. Bye. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே.
குறிபார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியது. என்னை குறிபார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியது. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. என்னை சுற்றி வந்த ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. மூழ்குமென்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே. ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்த தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலை